மக்கள் ஜங்ஷன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். மக்கள் ஜங்ஷன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மீன் அமிலம். மீன் அமிலம் பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை பயிர் ஊக்கி. இது எல்லா வகையான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். இதை எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்ப்போம். 10 லிட்டர் கொள்ளளவு கொண்ட பிளாஸ்டிக் பேரல், 5 கிலோ மீன் கழிவு, 5 கிலோ நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரை கிடைக்காதவங்க நாட்டு வெல்லம் பயன்படுத்தலாம். ஃபஸ்ட்டு பேரலில் மீன் கழிவு போட்டுருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை ரெண்டுத்தையும் போட்டுட்டு ஒரு குச்சியால் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு காற்று போகாத அளவுக்கு நல்லா இறுக்கமாக மூடி கட்டி ஒரு நிழல் பாங்கான இடத்துல எடுத்து வச்சிடணும். வச்சுட்டிங்க ஒரு 25 to 30 நாள் கழித்து நீங்கள் அதை 30 நாள் கழித்து அது தயாராகிடும். அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் அந்த வேஸ்ட் மீன் கழிவு இருக்குங்களா அதை தனியாக வடிகட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு தேன் மாதிரி ஒரு திரவம் கிடைச்சிரும். அந்த திரவத்துக்கு பேர் தான் மீன் அமிலம். மீன் அமிலத்துக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரியே கிடையாது. நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் வச்சுருந்து பயன்படுத்தலாம், நோ ப்ராப்ளம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி பேரலில் இந்த மீன் கழிவு 5 கிலோ இருக்குது, அதை போடுறேன். அடுத்ததாக 5 கிலோ நாட்டு சர்க்கரை, இப்படி ரெண்டுத்தையும் அதில் கொட்டிட்டு அடுத்து இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்து நல்லா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் தினமும் இதை மிக்ஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காற்று போகாத அளவுக்கு நல்லா இறுக்கமாக மூடி நிழலான இடத்துல வச்சிட்டிங்கன்னா 25 நாள் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா தேன் மாதிரி இருக்கும். அதுதான் மீன் அமிலம் ரெடி. மீன் அமிலத்தின் பயன்கள். இது ஒரு சிறந்த பயிர் வளர்ச்சி ஊக்கியாக பயன்படுகிறது.
பயிர்களில் இருக்க பூக்கும் திறன் மற்றும் காய்க்கும் திறன் மேம்படுத்த இது ரொம்பவே உதவியாக இருக்குது. செயற்கை முறையில் நீங்கள் பயன்படுத்துகிற யூரியாவுக்கு பதிலாக நீங்கள் இயற்கை முறையில் மீன் அமிலம் பயன்படுத்தலாம். எந்த பிரச்சனையும் வராது. மீன் அமிலத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது மேலே ஸ்கின் மேலே பட்டாலும் எந்த ப்ராப்ளமும் வராது. செயற்கை முறையில் பயன்படுத்துகிற உரம் பூச்சிக்கொல்லி மருந்து போல இது இல்லை. அதே போல் வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் வச்சிருக்க நண்பர்கள் இதை எளிய முறையில் தயாரித்து பயன்படுத்தலாம். உற்பத்தியில் மகசூலை அதிகரிக்க இயற்கை முறையில் குறைந்த செலவில் மீன் அமினோ அமிலத்தை பயன்படுத்துங்கள். நன்றி, வணக்கம். மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல நல்ல தகவல்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. மக்கள் ஜங்ஷன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கப்பா, கமெண்ட் பண்ணுங்கப்பா, ஷேர் பண்ணுங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு 5000 இன்கிரிமெண்ட். என்னப்பா நான் சொல்றது?